श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रदाम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसुधश्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நடுநாயகமாக நாயகஸ்ரீயாக எழுந்துருள் இருந்தவர் பகவத் ராமானுஜர் உடையவர் எம்பெருமானார் இப்படின்னு பலவாறு கொண்டாடப்படுபவர். இந்த பாரத தேசம் எங்கும் தன்னுடைய திருவடியை பதித்து எல்லோரையும் எம்பெருமானுக்கு ஆக்கின பெருமை எம்பெருமானாரை சாரும். அந்த எம்பெருமானுடைய சிஷ்யராக எழுந்துள்ளிருந்தவர் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர் என்ன, ஸ்ரீ வேதவியாச பட்டர் என்ன. திருவரங்கம் அப்படின்னு சொன்னாலே இவர்களுக்கெல்லாம் பித்து பிடித்து போகக்கூடிய அளவுக்கு எம்பெருமானுடைய சேனம், அதே போல பரம பாகவதர்களுடைய கைங்கரியம், பரமவதமே நமக்காக இங்கு வந்ததோ அப்படிங்கிற அளவுக்கு பாரிப்பு, இதெல்லாம் பூர்வாச்சாரியர்கள் அத்தனை பேரிடத்திலும் இருந்தது. அவர்களுக்கு அந்த திருவரங்கத்தை விட்டு பிரிந்தால் அத்தனை துக்கம் ஏற்படும். இதை எப்படி கூட வைத்துக் கொள்ளலாம். திருவரங்கத்திலே ஸ்ரீரங்கத்திலே பூலோக வைகுண்டத்திலே எழுந்துள்ள இருந்தால் இஷ்டம், அத்தை விட்டு பிரிந்தால் அனிஷ்டம் என்று கொள்ளலாம். அந்த ரீதியிலே சில காலங்கள் பூர்வாச்சாரியர்கள் காலத்திலே சில கொத்தைகள், குறைகள், சங்கடங்கள் இதெல்லாம் அவர்களுக்கும் ஏற்பட்டது. ஏதோ நமக்கு தான் ஏதோ ஏற்படுது அப்படின்னு நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. பெரியவர்களுக்கே அது ஏற்பட்டது. அவர்கள் அத்தை எப்படி கையாண்டார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும். திருவரங்கத்தை விட்டுட்டா அவர்களுக்கு துக்கமே. ஆனாலும் அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த பராசர பட்டர் திருவரங்கத்தில் தான் எழுந்துள்ளி இருந்தார். பராசர பட்டர் பல கிரந்தங்களை அனுகிரகித்து போந்தவர். திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு சொன்னா அவருக்கு அப்படியே பிராணனை போலவே. திருநெடுந்தாண்டக சாஸ்திரத்தையே அடிக்கடி தானும் காலக்ஷேபமாக சொல்லிக் கொண்டு வருவாராம் சுவாமி. திருமங்கையாழ்வார் பாசுரத்திலே அந்த திருநெடுந்தாண்டகத்திலே அத்தனை ஒரு உச்சம். கைசிக மகாத்மத்தை பறக்க சொல்லுகிறாம் சுவாமி. பல கிரந்தங்களை சுவாமி அனுகிரகித்துள்ளார். அதுல ஒரு முக்கியமான ஒரு கிரந்தம் சுவாமி திருவரங்கத்தில் எழுந்துள்ளிருந்தார். இது எப்படி நமக்கு தெரிய வருது என்னால், திருவாய்மொழி நம்மாழ்வாருடைய பிரபந்தம். அந்த திருவாய்மொழியிலே 10 பத்துக்கள் உண்டு. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கு முன்னாடி பிரவேசம் என்று சொல்லுவார்கள். பிரவேசம் ஆன பிற்பாடு பாசுரங்கள் வரும். பாசுரத்தினுடைய பதார்த்தம் வரும். பதார்த்தத்துக்கு அப்புறம் வியாக்கியானம் வரும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே கடைசி பாசுரம் வரும். அதோடு சேர்த்து திரமிடோபனிஷத் சாராவளி, அதாவது திரமிடோபனிஷத்துன்னு சொல்லப்படுகிற அது வரும். அவர் திருவாய்மொழி 150 வரை எல்லாம் சேர்த்து தான் அது முடியும். அந்த 10 பாசுரங்கள் பூர்த்தியாகும். அதுல முன்னீர் ஞானம் படைத்த எம் முகில்வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையன் வழி விடல்வேன் அப்படிங்கிற பாசுரத்திலே ஒரு ஐதீகத்தை காட்டுகிறார் நம்பிள்ளை. அது சொல்ற போது அதுல இந்த ஐதீகமானது சொல்லப்பட்டுள்ளது. பராசர பட்டர் திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்க முடியாமல் திருக்கோட்டியூரிலே எழுந்தருளிருக்க செய்தேவே இந்த கிரந்தங்கள் எல்லாம் சுவாமி அனுகிரகித்தார் அப்படிங்கிறதெல்லாம் அதுல சொல்லப்பட்டுள்ளது. எதற்காக சொல்ல வந்தேன் என்னால்,
அதாவது குரத்தாழ்வானுடைய சிஷ்யராக வீரசுந்தர பிரம்மராயன்னு இருந்தான் ஒரு ராஜா. அப்பன்னா பராசர பட்டர் எப்படி தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு நெருக்கமானவர்கள். வீரசுந்தர பிரம்மராயன் குரத்தாழ்வானுடைய சிஷ்யராக இருந்தார். குரத்தாழ்வானுக்கு திருவரங்கத்தில் எழுந்துருள் இருக்க முடியாமல் அவர் திருமாலிருஞ்சோலைக்கு எழுந்துருளினார். கண்களையே பறிகொடுத்தார்னு பார்க்கிறோம். பெரிய நம்பிகள் தானும் திருநாட்டையே அலங்கரித்தார். அங்கிருந்தே அவர் திருவரங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே திருவரசு அதுக்கு முன்னாடியே இருக்கு, சோழ நாட்டுக்குள்ளேயே இருக்கு, தஞ்சாவூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல உள்ளது. அப்படின்னு பார்த்தால் கூரத்தாழ்வானுக்கும் திருவரங்கத்திலே எழுந்துருள் இருக்க முடியவில்லை. அவர் திருமாலிருஞ்சோலை மலைக்கு எழுந்துருளினார். அதே போல கூரத்தாழ்வான், அதாவது கூரத்தாழ்வானுக்கு இருக்க முடியல, எம்பெருமானாருக்கு திருவரங்கத்தில் எழுந்துருள் இருக்க முடியல. அவர் மேலக்கோட்டைக்கு எழுந்துருளிட்டார். பராசர பட்டர் திருவரங்கத்தில் எழுந்துருள் இருக்க முடியவில்லை. அவர் எங்க எழுட்டார்? என்ன, அதாவது திருக்கோட்டியூருக்கு எழுட்டார். இப்படி பார்க்கிறோம். அந்த வீரசுந்தர பிரம்மராயன் என்ன பண்ணா, ஒரு 4வது மதில் இருக்கோ இல்லையோ, 4வது மதில் ஆதிநாடன் திருமங்கையாழ்வாருடைய மதில் இருக்கோ இல்லையோ, அதை பதப்படுத்துறேன், அதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சான். அப்ப சொன்னார் பராசர பட்டர் சொன்னார், ஐயா அது இருக்கட்டும், அந்த இடத்துல பிள்ளையாழ்வானுடைய திருமாளிகை வருது, அதை இடத்த நீ ரொம்ப தொந்தரவு பண்ணாதே, நான் சுவாமி அங்கே ஏட்டுக்கார், அவருக்கு கட்டமா போயிடும், அதை பண்ணாதே என்று சொன்னார். அதுக்கு என்ன திருட்டாந்தமா சுவாமி சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருமங்கையாழ்வார் காலத்துல திருமங்கையாழ்வார் மதில் அமைக்கிற பொழுதே தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய சோலை, அந்த தோட்டமானது இருந்தது. தொண்டரடிப்புடி ஆழ்வார் பெருமாளுக்கு புஷ்பகங்கிரம் பண்ணமோ இல்லையோ, அந்த இடம் வந்தது. அதுக்காக அதை விட்டுத்தான் தானும் மதில் கட்டினார் எம்பெருமானுக்காக. திருமங்கை ஆழ்வார்னு சொன்னா மதில் கைங்கரியம் பண்ணாரோ, மதில்கள் எல்லாம் கட்டினாரோ, ஆதிநாடன் திருச்சித்தூர் கட்டினாரோ, அந்த இடத்துல இருந்தது. அதனால அதை விட்டுட்டார். ஏன்னா தொண்டரடிப்புடி ஆழ்வார் எழுந்துள்ளே அவர் கைங்கரியம் பண்ணதான அந்த சோலை, அந்த தோட்டம், அந்த தோட்டத்தை போய் நம்ம தொந்தரவு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது சீவைட்டவன் அப்படின்னு சொன்னா பிறருக்கு தொந்தரவு கொடுப்பதே பொழுதுபோக்கா இருக்க முடியுமானா, பிறரை வாழ வைக்குவதற்கு நாம் வழிவகுக்க வேண்டுமே தவிர தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க கூடாது. அது சீவைட்டவனுக்கு அழகே இல்லை. முதல்ல மனுஷனுக்கே அழகல்ல, அப்புறம் சீவைட்டவன்கிற பேச்சு எல்லாம் அடுத்த பக்கம். அப்படி செய்யக்கூடாது. அப்ப அவன் என்ன பண்ணினா, அப்ப திருமங்கை ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் புறப்பட்டு போய் காலமே ஆடுது. அவர் இருக்கிற போது பண்ணிருந்தா கூட சரி, இருக்கிறார், அவர் நேருக்கு நேர் இருக்கார் சொல்லலாம். ஆனா அவர் புறப்பட்டு பலகாலமான பிற்பாடு தொண்டரடிப்புடி ஆழ்வார் இருந்ததான கைங்கரியம் அவர் பண்ண தோட்டத்தை விட்டுட்டார். திருமங்கை ஆழ்வார் பண்ணல. இப்ப பிள்ளை ஆழ்வான் எழுந்துருள் இருக்கார். அவர் எழுந்துருள் இருக்க செய்தவே நீ அந்த இடத்துல போய் ஒரு மதில் கட்டினாயானா அவருக்கு தொந்தரவு இல்லையா? பெருமாளுக்கு மதில் கட்டுறேன்னா அந்த பெருமாளுக்கு மதில் கட்டுறது அவருக்கு அரண் அல்ல. பிள்ளை ஆழ்வானுடைய மங்களாசாசனமே பெருமாளுக்கு அரண் மதில். இதை நீ புரிஞ்சுக்கோ. எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க, நீ கட்டுற மதில் அல்ல, பெருமானுக்கு அரண் அல்ல. பிள்ளை ஆழ்வான் பண்ணுகிறதான மங்களாசாசன கைங்கரியம் இருக்கோ இல்லையோ, அதுதான் அரண். இதை நீ புரிஞ்சுக்கோ. இதை நீ புரிந்து கொள்ளாமல் போனாயானால் இது சரியாவே இருக்காது. இது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, அது சொன்னதுக்கு அப்புறம் அவன் கேட்டுக்கவே இல்லை. அது 6 காதலியோ எத்தியோ ஊதினா என்ன கேட்க போறதா? அவனுக்கு சுவாதந்திரியம், அதுல இருக்கக்கூடியதான அதுல தான் அப்படிங்கிறதான அந்த எண்ணம், இதெல்லாம் இருந்ததுன்னா பகவத் கைங்கரியத்துல பண்ற போது எம்பெருமானுக்கு திருவுள்ள உகப்பு முக்கோல்லாசத்துக்காக பண்றோங்கிறது எண்ணம் இருக்கணும். நாம் பண்றேங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா அது கைங்கரியமே அல்ல. அது சுவார்த்தமாக ஒரு நாள் இருக்கவே கூடாது. பரார்த்தமான கைங்கரியமாக இருக்க வேண்டும். இது பிற சுவார்த்தமான கைங்கரியமாக இருப்பது கூடாது. அப்ப அதை சொன்னார். சொன்னது அவனுக்கு ஏறல. அவன் என்ன பண்ணிட்டான், அதை இடிச்சுட்டான். பிள்ளை ஆழ்வானுடைய திருமாளியை இடிச்சுதான் கட்டினான். சொல்லி பார்த்தார். அதுக்கப்புறம் கேட்கல. அதுக்கப்புறம் ரொம்ப பராசரப்பட்டருக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுத்து அவர் அங்கேயே இருக்க ஒட்டாமல் பண்ணினான். இவ்வளவு காரியம் பண்ணான். ஒருத்தரை ஊரை விட்டு கலப்புறது பெரிய 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 காரியமா? பெருமாளுக்கு கைங்கரியம் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லியிருக்கா? ஒருத்தரை கலப்பு
அதுக்கப்புறம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய காரியமா? அது எம்பெருமானுக்கு தான் அது புரியும். அவன் தான் செய்வான், அதை நன்னா செய்வான். பெருமாள் நல்ல திருப்தியாக செய்வான் அத்தை. அதனால அங்க நடந்தது. அப்ப சுவாமி பார்த்தார், இவனோட நம்ம மல்லு கட்டின்னு இருக்கக்கூடாது, புறப்பட்டுற வேண்டியதான் அப்படின்னுட்டு. ஏன்னா அர்ச்சகபராதீனகா அகிலாத்ம ஸ்திதின்னு சொல்லுவார்கள். இதே பராசரப்பட்டர் தான் தெரிவிக்கிறார். அர்ச்சகனுடைய கைக்கு ஆட்பட்டுத்தான் எம்பெருமானே பரதந்திரனாக எழுந்துள்ளி உள்ளான். அவர் அடுத்தவள் அவர் பண்ணாத்தானே. அப்ப அவனை எதிர்பார்த்து கொண்டு எம்பெருமான் இருக்கான். அவருடைய ஸ்தோத்திரத்தை பார்த்து எம்பெருமான் உகக்கிறான், அவனுடைய கைங்கரியத்தை பார்த்து உகக்கிறான். அதனால பொதுவாகவே பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்திலோ போட்டியோ பொறாமையோ இதெல்லாம் ஒரு நாளும் கூடவே கூடாது. இது நடந்ததுன்னா பெருமாள் அங்கேயே இருக்க மாட்டார், முதல்ல அவர் புறப்படுவார். இது என்னது இப்படி இப்படி இருக்கிறது, இதையா சொன்னோம் நம்ம? அஹிம்சா பரமோதர்மகான்னு நம்ம சொன்னோமே, இதெல்லாம் இதுதானா? அப்ப இவன் நெத்தியில நன்னா திருவன்காப்பை வழிச்சு சாத்திருட்டு இதெல்லாம் காரியங்கள் எல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு தோத்துமோ இல்லையோ? திருவன்காப்பை நாம் இட்டுக்கொள்வதே எம்பெருமானுடைய திருவடிய அதுல நெத்தியில சேர்த்துக்கிறோம். பிராட்டிக்காக நாம் சீச்சுன்னத்தை இழிச்சிக்கொள்ளுகிறோம். இதெல்லாம் நம்ம பண்ற போது மற்ற காரியங்களை பண்ணினா அது எம்பெருமானுக்கு என்ன தோத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. நாம் என்னவோ நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பண்றதெல்லாம் நல்லதா பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது வரல. இதெல்லாம் நடந்து இப்ப திருமாலிருஞ்சோலைக்கு சுவாமி புறப்பட்டார். ஊரோட ராத்திரி 6 சொல்லிக்கவே புறப்பட்டார். பராசரப்பட்டவர் எப்பேற்பட்டவர்! பிரவர்த்தக ஆச்சாரியனாக ராஜதானியிலே எழுந்துள்ளி எம்பெருமானார் எழுந்த பீடத்துல அவர் எழுந்துள்ளி இருந்து அவர் அத்தனை கைங்கரியம் பண்ணிருந்தார். பிரவர்த்தக ஆச்சாரியன் அவர் எம்பெருமானார் மடத்தில் எழுந்துள்ளிருந்தார், அது வேறு பக்கம். ஆனாலும் அந்த எம்பெருமானார் நிர்வகித்ததான அந்த பீடத்தை தானும் அலங்கரித்துக் கொண்டு பிரவர்த்தக ஆச்சாரியராக திருவரங்கத்தில் எழுந்துள்ளிருந்தார் சுவாமி. அப்படி இருக்கிற போது அவர் புறப்பட்டு போயிட்டார், ராவோடராவா புறப்பட்டு போயிட்டார். அப்ப அவருக்கு ரொம்ப துக்கம் ஏற்பட்டது. இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோமே, இவ்வளவு சொன்னோம், ஆனா பண்ணலை. அப்படி இருக்கிற போது எத்தனை கட்டம் இருக்கும், துக்கம் இருக்கும் அவர்களுக்கு. புறப்பட்டு போற போது ஒரு இடத்துல இருந்து ஒருத்தரை பிடிங்கி விட்டு வெளியில அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா எத்தனை துக்கம் ஏற்படும். அந்த துக்கம் எல்லாம் சும்மா விடுமா? ஆரையும் விடவே விடாது. அவர்களை நல்லா அடியோட அரிச்சு வச்சுட்டு தான் போகும். அது அவ்வளவு தூரம் பண்ணக்கூடாது. அவன் பின்னால் புழுகுண்டு மாண்டு போனான், அதுவும் நடக்கும். அதான் வீரசுந்தரம் பிரம்மராயனுக்கு அத்தனை தூரம் எல்லாம் அவன் பராசரப்பட்ட இடத்துல ரொம்ப துவேஷத்தை காட்டி இவ்வளவும் பண்ணினான். அந்த அந்த வருத்தம் எல்லாம் தீர வேணுமோ இல்லையோ, அதை எப்படி இந்த பூர்வர்கள் எல்லாம் போக்கிக் கொள்வார்கள்? அப்படி போக்கிக் கொண்டதுதான் நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் பண்ணிடுவா. அந்த 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 கவலை இருக்கோ இல்லையோ, அதையெல்லாம் ஏன்னா பெருமாளை போய் சேவிக்கணும், எண்ணி சேவிக்கணும். ஆயோனை மனத்தூளை 10 எண்ணி என் வாயார எண்ணுகளோ வாழ்த்த நாளே குலசேகர பெருமாள் தெரிவித்தார். இவருக்கு எப்படி இருக்கும்? திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணர்கள் எண்ணுகளோ கழிக்கு நாளே என்ன குலசேகர பெருமாள் தெரிவித்தாரோ இல்லையோ, அது மாதிரி நான் என்னைக்கு போய் சேவிக்கணும். திருக்கோட்டியூர்ல எழுந்தருளிருக்கார். சொம்மநாராயண பெருமானுடைய ஆஸ்தானத்திலே, உலகமல்லனியானுடைய ஆஸ்தானத்தில் எழுந்தருளிருப்பு செய்தவே அவருக்கு பெருமாள் திருவரங்கநாதனே கண்குள்ளுக்குள் தோத்தி. அப்ப அந்த திருவரங்கநாதனை கொண்டாடி சோத்திரமா பாடிருக்கார், மங்களாதாரம் இருக்கார். 8 ஸ்லோகங்கள் திருவரங்கநாதனையே ரொம்ப ஆச்சரியமாக பாடி அந்த திருவரங்கநாதன் எப்படி எழுந்துள்ளிருக்கான் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகமாக சாதித்துள்ளார். அப்படி சாதித்துள்ளதுதான் ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது. பராசரப்பட்டருடைய ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது. அதுலதான் முதல்ல நம்ம செய்வோம். சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் புகபரியங்க பாகி நித்ரா முத்ரா விராமம் கடிநிகட சிரபாஸ்வவின்யஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரிகராபியாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரத்தை பராசரப்பட்டர் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோமாக. பராசரப்பட்டருக்கு திருவரங்கநாதன் அப்படின்னு சொன்னால் அவர்கள்லாம் இந்த திருமண தூண் இருக்கோ இல்லையோ, 2 தூண்கள் இருக்கோ இல்லையோ, ஹரின்னு சொல்லப்படுகிற 2 தூண்கள், அதுக்குத்தான் திருமண தூண்கள்னு பேர். அடுத்த தடவை போறச்சே திருவரங்கத்துக்கு போறச்சே, ஓ இந்த தூண் தானோ, இதுலதான் பராசரப்பட்டரை தூளி கட்டி அங்க தாலாட்டு பாடுவர்களாம். அதாவது பெரிய விராட்டியார் தாலாட்டு பாடுவலாம் அப்படின்னு சொன்னா
எத்தனை பெருமை படைத்தவராக பராசரப்பட்டர் இருந்திருக்க வேண்டும். தெற்கு வாசல்லேருந்து ரங்காரங்கா கோபுரத்திலேருந்து முதல்ல நுழைகிறோம். உத்தர வீதி இருக்கோ இல்லையோ, அந்த உத்தர வீதி தெற்கு உத்தர வீதி, அந்த உள்துறை வீதியிலிருந்து கீழே இறங்கினோம்னா ரங்காரங்காங்கிற கோபுரம், ரங்காரங்கா கோபுரம் அப்படின்னு தானே சொல்லுவார்கள். ரங்காரங்கா கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம், பொதுவாக சொல்லுவோம். அங்கேருந்து உள்ளே இறங்கினவுடனே முதல் சந்நிதியே குரத்தாழ்வானுடைய சந்நிதி தான். அந்த சந்நிதி குரத்தாழ்வானுக்குன்னு அங்கேயே நிசும்ம பெருமானும் எழுந்துருளி உள்ளான். ரொம்ப ஆச்சரியமான சந்நிதி. அங்கே அத்தனை கைங்கரியமும் அவ்வளவு ஆச்சரியமாக நடந்துட்டு இருக்கு. அங்கே அத்தனை சேவா காலம் என்ன, அதில் அதாவது அஸ்தத்துக்கு அஸ்தம் அங்கே இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன, நிருசிம்மருக்காக இருக்கக்கூடிய கைங்கரியங்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப நன்னா அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த சந்நிதியில் அதுதான் புறத்தாழ்வானுடைய சந்நிதி. அஞ்சரும் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய சந்நிதி. அந்த சந்நிதி முதல்ல ஆரம்பம். ஏன்னா அவரை போய் சேவிக்கணுமோ இல்லையோ, அது சேவிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா பெரிய பெருமாளை போய் சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே திருமணத்தூண்களை சேவிக்கணும். அது சேவிச்சு, ஓ இதுதான் குலசேகர ஆழ்வார் பாடினாரோ, இதுதான் பராசரப்பட்டர் சேவித்தாரோ, இங்கே தான் தோழிக்கிட்டு போட்டு அவர் இருந்தாரோ சிறு குழந்தையாக, அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். பராசரப்பட்டர் திருவடிகளை